கோபிரிபாளையம் பேரூராட்சி வலைவளத்தில் நாங்கள் கடந்த 10 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் இயற்கை விவசாயத்தை பற்றி எப்படி தெரிஞ்சிட்டோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு மாடு வீட்டு யூஸ்க்காக வாங்கினோங்க. அந்த வீட்டு யூஸ்க்காக குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இந்த பால் கொடுத்தா குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நாட்டு மாடு வாங்கினோங்க. அதை வாங்கிட்டு சரி இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு புக்கு மூலியமாக தான் நாங்கள் தெரிஞ்சுட்டோங்க. நம்மாழ்வார் ஐயா இருந்த ஒரு புக்குங்க. அதில் எல்லா டீட்டெயிலுமே எப்படி உரம் தயாரிக்கணும் நாட்டு மாட்டிலேருந்து அப்படிங்கிறதெல்லாம் அந்த புக்கு வழியாக கற்றுட்டோங்க. அப்புறம் அதன்படியே செஞ்சோம். கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சுங்க. இப்போ எங்களை பார்த்து எங்கள் அக்கா பக்கத்தில் எல்லாருமே இயற்கை விவசாயம் எங்களை பார்த்து கற்றுட்டாங்க. அப்புறம் கத்திரி, வெண்டை, தக்காளி, தர்பூசணி, முலாம்பழம் இதெல்லாமே பண்ணுவோங்க. இப்போது வயல் போட்டிருக்கோங்க. சிவன் சம்பா நாற்று நட்டுருக்குறோங்க. நாங்கள் வீட்டு யூஸுக்கு போக மீதி இருந்தால் கொடுப்போங்க. நாங்கள் எங்களுக்கு வீட்டு யூஸுக்காக நாங்கள் நெல்லுக்கு பண்ணலாம். நாம் 100% இயற்கை விவசாயம் பண்ணணுன்னா முதல்ல நாம் மாறணும். நம்மளுக்கு தேவையானதை நாம் உற்பத்தி பண்ணிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நெல் பண்ணணுங்க. அப்புறம் கிச்சிலி சம்பான்னு ஒரு ரகம் போட்டிருந்தாங்க. எல்லாமே நாட்டு ரகமாக சூஸ் பண்ணி வீட்டு யூஸுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணிக்கணும். தொடங்கும்போது எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்க. அதாவது இவங்க இயற்கை இந்த காலத்தில் போய் இதை பண்ணிவிட்டு இதில் என்ன கிடைக்க போகுது, இதில் அவ்வளோ ஒன்றும் வராது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நாங்கள் அதை பற்றியெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டோங்க. நம்மளுக்கு நல்ல உணவு தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு ஹீல்டை பற்றி நாங்கள் கவலையே படலிங்க. ஃபஸ்ட்டு இயற்கையாக வரணும் அப்படிங்கிறது, அதில் ஹீல்டு கொண்டு வரணும்னு முயற்சி தான் எடுப்போமே தவிர யாரை பற்றியுமே மற்றவங்க கிண்டல் அடிக்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்கிறதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோங்க. இயற்கை விவசாயத்தில் சிரமம்னே ஒன்றும் தெரியலிங்க. ஃபஸ்ட்டு விவசாயமே நாங்கள் பண்ணலை. ஸ்டார்டிங் பண்ணினது இயற்கை விவசாயம் தான். அதனால எங்களுக்கு பெருசாக எந்த சிரமமும் தெரியல. நெல் பண்ணும்போது எங்களுக்கு செங்காலிபாளையத்தில் பொன்னுச்சாமி அண்ணான்ட்டு ஒருத்தர், அவர் தான் நெல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி தந்தார். அதை வச்சு நாங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைமு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த நெல்லுக்கு அமிர்த கரைசல், சாண கரைசல் போடுவோங்க. பஞ்சகாவியா கொடுப்போங்க. இலதள கரைசல் மெயினாக மேலே ஸ்ப்ரே பண்ணுறது இலதள கரைசல் ஸ்ப்ரே பண்ணுவோங்க. செயற்கை உரம் போட்டால் தான் விவசாயம் வரும்னு மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயற்கையில் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை. சாணி மட்டும் நல்லா அந்த அமிர்த கரைசல்ன்ட்டு சாணி, கரும்பு சக்கரை, மாட்டுக்கோமியம் இதெல்லாம் கலந்து ஒரு 4 நாளைக்கு வச்சிடணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை காட்டுக்கு அதை தண்ணி வாய்க்கால் வழியாக பாய்ச்சணும்னாலே போதுங்க, நல்லா வரும். ஆனால் இதில் செலவு 0 பட்ஜெட் தானுங்க. மாடு நம்மளுக்கு வீட்டு யூஸுக்கும் ஆகுது, எருவுக்கும் ஆகுது. நாங்கள் வெளியிலேருந்து இடுபொருள் எதுவுமே வாங்க மாட்டோம். 0 பட்ஜெட்டுங்கன்னா வர்றது லாபம் தானுங்க. அதனால் இயற்கை விவசாயத்தில் தான் பெஸ்ட்டுங்க. ஹீல்டு ஒரு ஏக்கராவுக்கு 30 மூட்டை வருங்க. ஸ்டார்டிங்லேருந்து நல்ல ஹீல்டு தான் எடுத்துருக்குறோங்க. உழைப்பு ஒரே மாதிரி தானுங்க. செயற்கை விவசாயத்தில் நீங்கள் உரம் போட்டிங்கன்னா நல்லா வரும். ஆனால் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு மேலே மருந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஆனால் இயற்கையில் அந்த அளவுக்கு வராதுங்க. பூச்சி தாக்குதல் அதிகமாக வராது. அதனால் மருந்து செலவு கம்மிங்க. உழைப்பு ஒரே மாதிரி தானுங்க. அதுக்கு இதுக்கு தனித்தனியானாலும் உழைப்பு இல்லைங்க. அது செயற்கை உரம் கொடுக்குறோம், புல் நிறையா வளருங்க. இயற்கை உரத்தில் புல் கம்மியாக தான் வருங்க. தண்ணி கொஞ்சம் போர் போட்டால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே கிடச்சிதுங்க. தேவைக்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் அளவாக தானே பண்ணுறோம். 2 ஏக்கரா அந்த அளவுக்கு தான் பண்ணுறோங்க. மாற்றி மாற்றி பண்ணும்போது தண்ணி கரெக்டாக தான் இருக்கும். காய்கறி விவசாயம் உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறேங்க. அப்புறம் 10 இயற்கை விவசாயம் சேர்ந்து சந்தை ஆரம்பிச்சிருக்குறேங்க. சோமனூரில் நம்ம இயற்கை சந்தைன்ட்டு திங்கக்கிழமை 4 to 6 நம்ம இயற்கை சந்தைன்னு சோமனூர் ஆரம்பிச்சுக்கிறேங்க. அப்புறம் அவினாசியில் 4 to 6 அதே வியாழக்கிழமை 2 சந்தை ஆரம்பிச்சுக்கிறோங்க. ஒரு 10 விவசாய குரூப்பாக சேர்ந்து நம்ம உற்பத்தி பண்ணுற காய்கறிகளை அங்கே கொண்டு சேல்ஸ் பண்ணிக்குவோங்க. எல்லாமே வருங்க. வெண்டை, பாகல், கத்திரி, தக்காளி, வெங்காயம் எல்லாமே வருங்க. ஊட்டிலையும் இயற்கை விவசாயி இருக்கிறாங்க. அங்கே போய் இயற்கை விவசாயிகளை சந்தித்து அவங்கக்கிட்ட இருந்தும் நம்ம பொருள் வாங்கிட்டு இங்கே கொடுக்குறோங்க. நஞ்சில்லா உணவு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கங்க. இதில் லாப நோக்கத்தோடலாம் எதுவும் பண்ணுறது இல்லைங்க. நஞ்சில்லா உணவு மக்களுக்கு போய் சேரணும், விழிப்புணர்வு வரணும், எங்களை மாதிரி இன்னொரு 10 விவசாயி உருவாகணும் அப்படிங்கிற நோக்கம்தாங்க.